காலவெளியில் எங்களுடைய வேத புஸ்தகங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அந்த இடத்துல இன்னொரு நூற்றுக்கு அதிபதியை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்க்கும் வேளையில் பெந்தேகோஸ்து நாளில் மக்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றார்கள். அபிஷேகம் இறங்கியது. அது அநேகர் எல்லாரும் என்னென்னா யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் வேதாமத்தில் படித்திருக்கிறோம். இப்பொழுது 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் வழியில் புறஜாதியாரை கர்த்தர் தொடுகிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் புறஜாதியாராக இருந்த நீங்கள் அங்கே நீங்கள் விக்கிரங்களை அல்லாவிட்டால் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள், இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கள் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பாப்பா. எத்தனை பேர்? ஏமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஐ ஆம் சோசன். நீங்கள் சொல்லுங்க, ஐ ஆம் சோசன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏனென்னா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ், இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங். பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார் எங்களை. ஆகவே இந்த காலவேளையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால், ஒரு புறஜாதி மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருந்த சில காரியங்களையும் கர்த்தர் அவரை சந்தித்த விதத்தையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாசியுங்கள் 1ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் இவன் தேவ பக்தி உள்ளவன். அப்படி என்றால் இவன் அந்நிய ஜாதி. இவன் இருக்கிறது ரோமன் சோல்ஜர், செஞ்சுரியன், 100க்கு அதிபதி, ரோமருக்குரியவன். அப்போ எந்த தெய்வத்தை இவன் வணங்கினான் என்று சொல்லி பார்த்தால், இவன் யூதர்களுடைய தெய்வத்தை வணங்கி வந்துகிறான். அதில் சொல்லப்படுகிறது தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். அவன் அந்தந்த நேரங்களில் யூதர்கள் வணங்குற நேரம், ஆராதிக்கிற நேரம், ஜெபம் பண்ணுற நேரத்தில் இவனும் ஜெபம் பண்ணுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். என்னோடு நேற்று ஒருவர் பேசி கொண்டிருந்தார். என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ பாடல்களை இயற்றி ஏஐயில் போட்டு பாடல்களை அங்கே பாடி அங்கே கொண்டு எனக்கு தந்திருக்கிறார். தந்து சொன்னார், என்னென்னு சொன்னால், நான் போன பிறகும் இந்த பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பின் சந்ததியார் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நாங்கள் பெற்றார் மேலே தான் அந்த கடமை இருக்குது. பெற்றாருக்கு அது வேண்டிய கடமை இருக்குது. பாருங்கள், என்னவென்று சொன்னால், நான் எப்பொழுதும் யோசிப்பது, என்னுடைய பெற்றார் என்னை கர்த்தருக்குள்ளே வளர்த்தபடியினால் தான் இன்றைக்கு நான் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் வேளையில் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போனேன் என்று சொன்னால், எல்லாரும் கதைத்து விளையாடி கொண்டு எல்லாம் இருப்பார்கள். நானும் நல்லா விளையாடுவேன், எல்லாம் செய்வேன். என்னுடைய கசின்ஸோட எல்லாரும் ஹாலிடேஸுக்கு வந்துடுவார்கள். எல்லாரோடைய நல்லா விளையாடி கொண்டிருப்பேன், நல்லா கதைச்சு கொண்டிருப்பேன். என்னுடைய அம்மா, அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கதைச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு டைம் இருக்குது, ப்ரேயர் டைம். எங்களோட கிராண்ட்பா நடத்துவார் அந்த ப்ரேயர் டைமை. அந்த டைம் வருதுன்னு சொல்லக்கே எனக்கு ஒரு ஃபீலிங் தெரியும். நடக்க போது ஜெபம். அந்த நேரத்தில் எனக்கு நித்திரை வரும். மெல்லமாக அதை கட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். ஏனென்று சொன்னால், அவருடைய ப்ரேயர் பெரிய சர்ச்சில் நடத்துகிற மாதிரி, சர்வீஸ் நடத்துகிற மாதிரி தான், பெரிய நீண்ட ப்ரேயர். தற்செயலாக நாங்கள் அங்கே இருக்கிறவங்களில் யாருக்காயிலும் வாஷ்ரூம் போகணுமென்று சொன்னால், அவர் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நிற்பார். பாட்டு பாடிக்கொண்டிருக்க மாட்டார். வாத்தியை கொடுக்க பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் வாத்தியை கொடுப்பார். எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவன் வரமட்டும், அந்த ஆள் வரமட்டும் பார்த்து கொண்டிருப்பார். ஸோ எனக்கு இந்த லாங் ப்ரேயரும் இந்த லாங் சர்வீஸும் எனக்கு விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் அதில் கலந்து கொண்டபடியினால் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்கக்கூடியதாகவும், என்னுடைய மகளை கர்த்தருக்கென்று வளர்க்கக்கூடியதாக கர்த்தர் கிருபளித்து அவன் ஊழியக்காரியாக வரக்கூடியதாகவும் கர்த்தர் கிருபளித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வது தான் பெரிதான ஆசீர்வாதம். உலகத்தில் எந்த ஒரு பெரிய காரியத்தை விட த கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாவுக்கு பணிவிட செய்வது அதுதான் பெரிய காரியம். உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதை விட கர்த்தருக்கு பணிவிட செய்ய. ஆகவே என்னென்று சொன்னால், எங்களோட குடும்பத்தில் ஜெபம் நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த
நல்லா இருந்து கதைத்து கொண்டு ஒரு நாள் என்ற குடும்பத்தில் எல்லாரோடையும் வந்தவங்களோட எல்லாம் கதைத்து போட்டு டெரா ப்ரே பண்ண போய்க்க நான் சொன்னேன் ஷார்ட் ப்ரேயர்ன்றேன். டெராக்கு சொன்னோன்னு ஒரு பார்வை கொண்டு பார்த்தேன். நான் அதை மறக்கவே மாட்டேன். இருந்து ஜெபம் பண்ணார், நீண்ட ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், என்ன சொன்னார், உனக்கு கதைக்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணுறதுக்கு உனக்கு ஷார்ட் ஆண்டு கேட்டார். வாயை மூடிக்கொண்டு இருந்தேன். என்னுடைய தாப்பன் கதைத்தா நான் திரும்ப கதைக்க மாட்டேன். என்னுடைய தாயார் எதுன்னு சொன்னால் நான் திரும்ப கதைக்க மாட்டேன். அந்த பழக்கம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ என்னென்று சொன்னால் ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டேன். யாழ்ப்பாணத்தில் அம்மாவோட தம்பி ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜோஷாயா பிலிப், அவர்கிட்ட ரூமும் எந்த ரூமும் ஒரே ரூமில் இருந்து 2 பெட்ஸ் இருக்குது. நாங்கள் படுத்திருந்தோம். அவர் ஜெபம் பண்ணுவார், நீண்ட ஜெபம் பண்ணுவார். நான் வளர்க்கப்பட்ட விதத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்களும் உங்களுடைய குடும்பங்களை அப்படி வழி நடத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையில் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஒரு நான் கேட்டேன், அங்கிள் என்ன இவ்வளவு நீண்ட ஜெபம் பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு வார்த்தை கூட சொல்லல. சும்மா திரும்பி இவங்க எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குறது, அவ்வளோந்தான். திரும்பி பார்த்தாங்கன்னா பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் சில காலங்களுக்கு பின்பதாக நான் ஜெபம் பண்ண தொடங்கும் வேளையில், நீண்ட ஜெபம் பண்ணும் வேளையில் என்னுடைய அங்கிள் கேட்டார், இப்போ நீ என்ன செய்கிறான்ட்டு. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஒருவர்கிட்ட இருந்து ஒருவர் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற நீங்கள் தற்செயலாக ஃபாதர் அந்த தாப்பன் வேலைக்கு போயிருந்தால், அல்லாட்டா தாய் வேலைக்கு போயிருந்தால், அல்லாட்டா ஒரு பிள்ளை வேலைக்கு போயிருந்தால், அல்லாட்டா வேறு காரியம் படித்து கொண்டிருந்தால், இருக்கிறவர்களோட நீங்கள் ஃபேமிலி ப்ரேயரை வையுங்கள். இருக்கிற ஆக்களோட ஃபேமிலி ப்ரேயர் வையுங்கள். பாஸ்டர் ரெபேக்கா சில நேரங்களில் எனக்கு ஃபோன் எடுத்து ப்ரே பண்ணுவோம்னு சொல்லி ப்ரே பண்ணுவாள். ஏன்னா நான் தனிமையாக இன்றைக்கு இருக்கிறேன், ஆனால் என்னோட இயேசு இருக்கிறார், ஆனால் மனுஷீகமாக நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபேமிலி ப்ரேயர் நைட் ப்ரேயர் வைப்போம்னு சொல்லி வீட்டுக்கு விசிட் பண்ண வந்தால் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணி பிள்ளைகள் எல்லாம் பாடி பைபிள் வேர்ஸ் சொல்லுவார்கள். அப்படியாகத்தான் வளர்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய குடும்பமும் எங்களோட குடும்பம் மாதிரி நல்லா வர வேணும் என்பது தான் எனக்கு விருப்பம். சபை நல்லா வர வேணும். நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கு இருந்து ஒரு தீர்மானம் விடுங்க. சிலர் நீங்கள் செய்கிறீங்க ஜெபம் பண்ணுறது, குடும்ப ஜெபம் மிக முக்கியமானது. இருக்கிற ஆக்களோட நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன், என் புருஷன் வரமாட்டார்ன்ட்டு இருக்கா வேண்டாம். வாங்க ஜெபம் பண்ணுவோம்னு கூப்பிடுங்க, மனைவியை கூப்பிடுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க. பிஸியாக இருந்தாலும் ஹோம்ஒர்க் இருந்தாலும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண தொடங்கும் வேளையில் உங்களோட வீட்டில் ஒரு வித்தியாசம் ஏற்படும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால், பெற்றார் தான் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எழும்பி போகும் வேளையிலையும், படுத்திருக்கும் வேளையிலையும், நடக்கும் வேளையிலையும், உட்கார்ந்துருக்கிற வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுறதை எங்களோட பிள்ளைகள் பார்க்க வேண்டும். பார்த்து அதுபோல் எங்களோட அப்பா ஜெபம் பண்ணுறார், எங்களோட அம்மா ஜெபம் பண்ணுகிறார்கள், எங்களுடைய குடும்பம் நல்லா ஜெபிக்கிறது, நானும் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெப வாஞ்சி அவர்களுக்குள்ளே வர வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், கடவுள் பக்தி உள்ளவனாக இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும், அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பயந்தவனாக இருந்து வீட்டார் அனைவரோடும் முழு குடும்பத்தோடும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் எல்லாரும் கூட அங்கே தேவ பயமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தை படிக்கும் வழியில் எங்களுக்கு தெரியும். ஜனங்களுக்கு என்ன செய்வானாம்? மிகுந்த தருமங்களை செய்து, அவன் மிகுந்த தருமங்களை செய்து அவன் உதவி செய்வானாம். உதவி செய்கிற குணம் எங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், உதவி செய்தார், எல்லாருக்கும் உதவி செய்தார். எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவர் தன் ஜீவனையை கொடுத்தார். அப்போ நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? எப்பவும் நன்மை செய்கிறவளாக சுற்றி திரிய வேண்டும். எப்பொழுதும் என்ன செய்யப்படுகிறது? அடுத்த வசனம், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் என்று சொல்லப்படுகிறது. ஆல்வேஸ், நெடுகிலும் இருந்துட்டு அல்ல, காலையில் ஜெபம் பண்ணிட்டு விட்டது அல்ல, எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணுவான், தொழுது கொள்ளுவான் கர்த்தரை. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கப்பட்ட பிரதட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பாருங்க. இப்பொழுது என்னவென்று சொன்னால், இப்படியான பயபக்தியான ஒரு குடும்பத்தில்
கர்த்தர் அந்த தலைவனை சந்திக்கிற விதத்தை பார்க்குறோம். ஒரு தேவதூதன் அங்கே வந்து சந்திக்கிறதை அவன் காணுகிறான், ஒரு தரிசனத்தை காணுகிறான். அவன் தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, ஏண்டா ஒரு தேவதூதன் வரும் வேளையில் யோவானை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுக்கு அன்பான சீஷனாக இருந்து இயேசுடைய மார்பில் சாய்ந்திருந்த சீஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே யோவானை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் வெளிப்படுத்தல, இயேசுவானவர் வரும் வேளையில் அவன் கண்டு பயந்து அங்கே விழுகிறதை காணக்கூடியதாக இருக்குது. மகிமையின் தேவாதி தேவனை காணும் வேளையில் நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுவோம், நாங்கள் அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்வோம். இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று சொன்னால், அந்த தேவதூதனை வரும் வேளையில் எப்பவும் மகிமையாக தான் இருந்திருப்பார்கள். மகிமையாக இருந்து அவன் பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும், பாருங்கள், உன் ஜெபங்கள், எங்களுடைய ஜெபங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ, இன்னும் பதில் வராமல் இருந்தாலும் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பார். சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் பிள்ளை வேணும் என்று சொல்லி அங்கே கேட்டுக்கொண்டதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில், வயது போன காலத்தில் முடியாது என்று சொல்கிற நேரத்தில் கர்த்தர் பதில் கொடுத்தது போல எங்களுடைய நேரம் அவருடைய நேரம் அல்ல. அவர் சொல்லுகிறார், தாய்க்கிடம் காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து விட்டது என்று சொல்லும் வேளையில் அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய டைமிங், நாங்கள் அவசரப்படுகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடப்பிப்பார். நீங்கள் என்னத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே சத்தியமாக என்று சொல்லுவேன் அவர் பதில் தருவார். ஏண்டா பொய்யுரையாத தேவன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் கண்டபாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட வேண்டாம். கீப் ஆன் ப்ரேயிங். சில வேளைகளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவர் சொன்னது தான். தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. நாங்கள் நன்மைகள் செய்யும் வேளையில், உதவி செய்யும் வேளையில், தருமங்கள் செய்யும் வேளையில், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் வேளையில், எளியவர்களுக்கு உதவி செய்யும் வேளையில், விதவைகளுக்கு உதவி செய்யும் வேளையில், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் வேளையில், எங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் வேளையில் கர்த்தர் பாருங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு யாரையும் அழைத்திருந்தால் அவர்கள் உங்களை தங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அவங்கள கூப்பிடாமல் விட்டீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு ஒரு விருந்து, அவங்க கூப்பிடுவாங்க உங்களை. நீங்கள் பிச்சைக்காரரை கூப்பிட்டு கொடுத்தா அவனுக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஏழைக்கு கொடுத்தா அவனுக்கு திரும்ப செய்ய முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுங்கள். நம்பிக்கை சர்வதேச ஊழியங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எடுத்து வருகிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். முடியாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக கர்த்தர் கிருபை. நாவலப்பிட்டியில் பெரிய வெள்ளம் வந்து இருக்குது. 10 எங்களோட ஐக்கியத்தில் வச்சிருக்கிற ஒரு சபையில் 10 குடும்பத்தினர் அங்கே கஷ்டப்பட்டு ஸ்கூலில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு எனக்கு ஜெபம் பண்ண கேட்ட வழியில் நான் போர்டுக்கு ஹோப் இன்டர்நேஷ்னல் போர்டு மெம்பர்ஸுக்கு அனுப்பின வழியில் அவர்கள் கேட்டார்கள், என்ன நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி. என்ன அவர்களுக்கு செய்யலாம் எனக்கும் தெரியாது, என்ன செய்யலாம் என்று இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். சபையாக நாங்கள் செய்கிற காரியங்கள், தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்கிற வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களுக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஜெபங்களுக்கு, எங்களுடைய தர்மங்களுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இது நினைப்பூட்டுதலாக வந்திருக்குது என்றால் ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று அங்கே சொல்லப்படுகிற சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். பேதுரு என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரனை அழைப்பி அவனை கூப்பிடு என்று சொல்கிறார். அங்கே அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறார்? அவர் ஒரு தரிசனத்தை காணுகிறார். அங்கே போவதற்கு முன்பதாக ஆண்டவர் பேதுருக்கு தரிசனமாகி எல்லாவற்றையும் காண்பிக்கிற சம்பவம் அந்த 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதற்கு பின்பதாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவனை கூட்டி கொண்டு போவதற்கு வந்தவர்கள் போடு கூட பேதுரு போகிறார். போகும் வழியில் என்ன நடக்கிறது?
கொர்நேலிய வீட்டுக்கு அங்கே வரும் வேளையில் 24ஆம் வசனத்தில் பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியோ வீட்டுக்கு அங்கே வருகிறார்கள். கொர்நேலியோ தன் உறவினர் முறையாகவும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவளுக்காக காத்திருந்தான். பாருங்க, பேதுரு வருகிறார், பேதுருவோடு கூட சிலர் வருகிறார்கள். அவர்களோடு கூட வரும் வேளையில் கொர்நேலி என்ன செய்கிறான், தன் வீட்டில் தனக்கு தெரிந்தவர்களை அழைத்து, விசேஷித்தவர்களை அழைத்து அந்த நபரை சந்திப்பதற்கு, ஊழியக்காரனை சந்திப்பதற்கு வைத்தது போல எங்களுடைய வீட்டை திறந்து இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்கள், எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய சிநேகிதர்கள், எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள், அவர்களை அழைத்து வந்து இயேசுவின் அன்பை பற்றி நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். இப்போ இந்த விசேஷ கூட்டங்களுக்கு அழைத்து வர சொன்னதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு விசேஷித்த விதத்தில் இந்த ஊழியக்காரனை பாவிக்கிறார். ஆகவே தான் இந்த விசேஷித்த கூட்டங்களை தவற விட வேண்டாம். நாங்கள் பிக்னிக்கு போன வீடியோவை திரும்ப போட்டு காட்டுவார்கள் என்று விசுவாசிக்கிற ஒரு நாள் பிக்னிக் அற்றுமையாக இருந்தது. அதுதான் குடும்பமாக சேரும் வேளையில், எங்களுடைய ஆவிக்குரிய குடும்பம் சேரும் வேளையில் அங்கே சந்தோஷமாக இருந்தது. புதிய நபர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்னென்னு சொன்னால் நின்று அதில் பங்கு பெற்று சந்தோஷமாக நாங்கள் இந்த நேரத்தை செலவழித்தோம் என்று சொன்னார்கள். இது தான் மிக முக்கியமானது. என்னவென்று சொன்னால் நாங்கள் ஐக்கியம் வைக்கிறது மிக முக்கியமானது. வரப்போகிற இந்த மாதத்தில் நடக்க போகிற கூட்டத்துக்கு ஒழுங்கல் எல்லாம் செய்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னத்துக்காக? சபை ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களும் நானும் தான் சபை. நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் செப்டம்பர் மாதத்தில் பாஸ்டர் பால் தங்கியா அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் வரும் வேளையிலேயே 3 நாள் கூட்டங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறது இலகுவான காரியம் இல்லை. ஆண்டுக்கு சித்தமாக இருந்தால் அக்டோபர் மாதம் எங்களுடைய சர்ச் அனிவர்சரி, அதுக்கு பின்பதாக நவம்பர் மாதத்திலேயும் இன்னொரு ஊழியக்காரனை கூப்பிட்டுருக்கிறேன். இப்படி கூப்பிட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு சும்மா போகிறதுக்கு அல்ல, வெள்ளி சனி ஞாயிறு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் இருந்து நாங்கள் உறைஞ்ச தேவனுடைய அபிஷேகத்தை அதிகமாக பெற்றுக்கொள்வோம். இவர்கள் இப்படியான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரில் கூப்பிடுவதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் சபையில் இருக்கிற மக்கள் நல்லா வர வேணும். உலக பிரகாரமாக மாத்திரமில்லை, ஆவிக்குரிய ஜீவத்தில் பைபிளில் சொல்லியிருக்கு 3 யோவான் 2ஆம் வசனத்தில் உன் ஆத்துமா வாழ்வது போல ஆன்மீக ஜீவியம் நல்லா இருந்தால்தான் உலகத்தில் மனுஷன் பைபிளில் சொல்லியிருக்கு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு இருக்கிற எல்லாம் பணம் எல்லாம் இருந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. மணித்தியால கணக்காக வேலைக்கு போடுறோம், ஆனால் ஜெபம் பண்ண கேட்டால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். எங்களை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் நல்லா இருக்கணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், எங்களுடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகம் போகணும். அதைத்தான் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு வந்து பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு 25ஆம் வசனத்தை வாசிங்கள். அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். என்னத்துக்கு காலில் விழுந்தாருன்றா சொன்னால் மரியாதை கொடுக்கறது. அவரை கும்பிடவில்லை, ஆனால் அவருக்கு மரியாதை கொடுக்கறது, மரியாதை செலுத்துகிறார். தேவனுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறார் என்று மரியாதை கொடுத்து அவரை கூட்டி கொண்டு வரும் வழியில் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்கள், அவனுடைய 27ஆம் வசனம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பாருங்கள், என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் புறஜாதியார, நீ அவங்களோட வீட்டுக்கு போ. நாங்கள் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம், நாங்கள் அங்கே குடிக்க மாட்டோம், அங்கே சாப்பிட மாட்டோம் என்று சிலர் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னென்றா, நான் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் தெரிந்தெடுத்திருக்கிற பாத்திரங்கள். அங்கே அவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கும் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பலமாக அதை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிற 44ஆம் வசனத்தில்,
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இறங்கினார். பார்க்கிறோம், பேதுரு தான் பெந்தைக்கோஸ்து நாளில் பிரசங்கம் பண்ணும் வேளையில் ஆவியானவர் கிரியை நடப்பித்து ஏறக்குறைய 3000 பேர் ரசிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பதாக புறஜாதியார் மத்தியில் வந்து பேதுருவைத்தான் கத்தர் எடுத்து பாய்க்கிறார். கத்தர் எடுத்து பாவித்து அந்த இடத்திலேயும் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார்? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வேளையில். பைபிளில் சொல்லியிருக்குதா, அங்கே வாசித்து பார்ப்போம். அங்கே அவர்கள் என்ன செய்தார்? கையை வைத்தார் என்று சொல்ல காண இல்லை. ஆனால் the Holy Spirit came upon them. He filled them with the power of the Almighty God. தேவனுடைய சர்வ வல்லவருடைய வல்லமையினால நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இறங்கினார். அவர்கள் என்ன செய்தார்களா? 45ஆம் வசனத்துல அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை அவர்கள் புகழுகிறதையும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். They started speaking in tongues. அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் நம்முடைய சபையில இருக்கிற சிலர் தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள். ஆராதனை வேளையில பெற்றிருக்கிறார்கள். ஆராதனைக்கு பின்பதாக பெற்றிருக்கிறார்கள். வாசல்ல வந்து நிற்கும் வேளையில் பெற்றிருக்கிறார்கள். வீட்டில் இந்த வேலை ஸ்தலத்தில் பெற்றிருக்கிறார்கள். எனி பிளேஸ் God will baptize you with the Holy Ghost. எந்த இடத்துலையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். We need the anointing. இன்றைக்கு அந்த anointing இல்லாதனால தான் இன்றைக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. அபிஷேகத்தை பற்றி இன்றைக்கு நாம் பேச போகிறது இல்லை. ஆனால் நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் 46ஆம் வசனத்தில் வாசிங்கள். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் இவர்கள் யூதர்கள். இவர்கள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவங்களும் பெற்றுட்டாங்களா? இன்றைக்கு நல்ல சாராயம் குடிக்கிறவன் ரட்சிக்கப்படும் வேளையில் ஆச்சரியமா தான் இருக்க போகுது. வீதிகளில் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும் வேளையில் அது ஆச்சரியமா தான் இருக்க போகுது. நடிகர்கள் ரட்சிக்கப்படும் வேளையில் ஆச்சரியமா இருக்க போகுது. இவர்களால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று. இன்றைக்கு கர்த்தர் பச்சை பாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவர். டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங் ஃபார் எனி சினர். எந்த பாவத்தில் இருக்கிறான் அவன் போய் துளையட்டும், அவன் என்ன நடக்கட்டும், அழிஞ்சு போட்டும் என்று விட வேண்டாம். ஸ்டார்ட் ப்ரேயிங். when you pray God will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்கள் ஆச்சரியப்படக்கூடாத கர்த்தர் செய்வார். அப்பொழுது இன்றைக்கு பாருங்கள் என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் ஒரு போதர் இருக்கிறாராம், பெரிய போதர். நான் கிட்டடியில் தான் எனக்கு அவரை பற்றி கேள்விப்பட்டேன். வயது போயிட்டுது அவருக்கு. அவர் பெரிய ஒரு டான்ஸராம். அவர் சினிமாவில் அல்லாவிட்ட உலகத்தில் பெரிய ஒரு பேர் பெற்ற ஆளாம். அவருடைய பேர் இப்பொழுது அவருடைய பேர் பாஸ்டர் என்று தான் நாங்கள் சொல்லுவோம், மெண்டிஸ் என்று சொல்லி, பாஸ்டர் மெண்டிஸ். அவர் அங்கே நிகம்பு ரோட் பக்கத்தில் எங்கே எக்ஸாக்டாக தெரியாத அங்கே பெரிய சர்ச் ஒன்று கட்டியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டர் எபனேசர் வந்திருந்தார் எங்கள் மத்தியில். பாஸ்டர் எபனேசர் ஜார்ஜ் அவரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். செத்து போனவர்களை உயிரோட கர்த்தர் அவரை கொண்டு எழுப்பியிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். வயது போயிட்டுது, ஆனால் இன்றைக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவருடைய சாட்சி என்னவென்று சொன்னால், ஒரு நாள் அவர் டான்ஸுக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்ததா. அது என்ன, இந்த மக்கள் கூட்டம் கூடி இருக்கிறார்கள் என்று சொல்லி வாகனத்தை நிறுத்தி அங்கே போன வழியில் காஸ்பல் மீட்டிங், சுவிசேஷ கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்ததா. அந்த கூட்டத்தில் கேட்டுவிட்டு சரி என்று எல்லாத்தையும் கேட்டுட்டு போவோம் என்று சொல்லி, டான்ஸுக்கு போவோம் என்று சொல்லி அவர் டான்ஸுக்கு போய் அங்கே டான்ஸ் பண்ண போனால் டான்ஸ் வருதே இல்லையா. என்ன எனக்கு நடந்தது என்று ஆச்சரியப்படுத்துவாங்கனாராம். அதன் மூலமாக அவர் இயேசுவை தன் சொந்த கடவுளாக இரட்சகர் ஆயிட்டு இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறார்கள். என்னத்தை சொல்லுகிற, நடிகர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். உலகம் முழுவதிலையும் காட்டு தீய போல, நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் எல்லாம், காடுகள் எல்லாம் நெருப்பு பத்துறதை பற்றி கேட்டீங்க. ஆனால் கர்த்தர் இது மாதிரி ரட்சிப்புக்குள்ள உலகம் முழுவதிலையும் ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் என்னென்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதமாக இருந்தது. ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் பயங்கரமான ஆசீர்வாதம். யூ ஆர் மிஸ்ஸிங், சோ மெனி பீப்புள் ஆர் மிஸ்ஸிங். என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும் என்று இருக்கிறீங்க. தேவ பக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால், எப்படி கொர்நேலியு வாழ்ந்தாரோ அதுபோல் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால்,
நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் அணையாத தீ பற்றி எரியும் என்பதை விசுவாசிக்கிறேன். எப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மற்ற ஆக்களை தொடுவார். they will be cleansed. வெள்ளிக்கிழமை ஒரு புது நபர் வந்திருந்தார்கள். வந்து அவர்களுக்கு கிறிஸ்டியன், ஆனால் இன்னொரு நபர் அவர்களை அழைத்து வந்திருந்தார்கள். அழைத்து வந்து சர்வீஸுக்கு பிறகு என்னோட கதைக்கும் வேளையில் சொன்னார்கள், இந்த இடத்துல தேவ ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறத உணரக்கூடியதாக இருக்குதுன்னு. நான் யோசிச்சேன் என்னென்னு சொன்னால், இது இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல, ஆண்டவர் ஆரம்பித்த நாள்லேருந்து அவர் எங்கள் மத்தியில் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதாக எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களோட குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆக்கள் ஆச்சரியப்பட, இவங்களா ரட்சிக்கப்பட்டாங்க என்று ஆச்சரியப்படக்கூடியதாக செய்ய வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் பெரிய காரியங்களை he will do it. விடாமல் ஜெபம் பண்ணும் வேளையில் அதுக்கு ஏற்றபடி நாங்கள் நடப்போம் என்று சொன்னார். கர்த்தர் காரியங்களை செய்வார். பைபிளில் சொல்லியிருக்குது, எடுத்தவர்கள் நாங்கள் வாசிப்போம். பேதுருக்கு எழுதின நிருபத்துக்கு போவோம் என்று சொன்னால், ஐந்தாம் அதிகாரம் அங்கே நாங்கள் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால் சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படாத புருஷனை கர்த்தர் மனைவியுடைய நடத்தையின் மூலமாக தொடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் பேதுருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிக்க கேட்போம். என்னவென்று சொன்னால், அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் அல்ல, 3ஆம் அதிகாரம் வாசிக்கிற பகுதி சரி. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வாசிங்க. அப்பொழுது உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி. அப்ப ரட்சிக்கப்படாத புருஷனை வழி நடத்த வேணும் என்று சொன்னால் எங்களுடைய நடத்தை ஒழுங்கா இருக்கணும். ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் புருஷனுடைய நடத்தை ஒழுங்கா இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். என்னன்னு சொன்னால், நடமாடுகிற வேத புஸ்தகங்கள் நாங்கள். எங்களை பார்க்கும் வேளையில் பைபிளை வாசிக்க இல்லை, பைபிள் அவங்களுக்கு தெரியாது, போதகங்களை கேட்கவில்லை. ஆனால் எங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருந்தால் ரட்சிக்கப்படாதவர்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், ஆச்சரியப்படக்கூடியதாக கர்த்தர் செய்வார். 47ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். பெற்று அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தேவ பக்தியாக இருந்தால் ரட்சிக்கப்படுவோமா? இல்லை. தேவ பக்தியான மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அது ரட்சிப்பு அடைவது இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. கீதில கணக்க வசனங்கள் சொல்ல போறேன், வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள், அப்பொழுது தேவ பக்தியுள்ள யூதர்கள் அங்க வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வேளையில் ரட்சிக்கப்படுகிறார்கள். 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 50வது வசனத்தை வாசிப்போம். 13:50 அப்போஸ்தலர் நடபடிகள், Acts 13:50. அங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னடா, பக்தியும் கனமுள்ளவர்கள் பட்டணத்துக்கு முதலாளிகளையும் எடுத்துவிட்டு அவர்கள் பக்தியா இருக்கிறார்கள், கனமுள்ள ஸ்திரீகளா இருக்கிறார்கள், அவர்கள் பெரிய இடத்துல உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுடைய மனுஷரை துன்பப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், தேவ பக்தியாக இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் இந்த இடத்துல 50ஆம் வசனத்தில் யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்து விட்டு பவுலியும் பர்னபாவையும் துன்பப்படுத்தினார்கள். நன்மை செய்யவில்லை, உதவி செய்யவில்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், தேவ பக்தியாக இருந்தால் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே இல்லை. அடுத்தது 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது.
ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் இவர்கள் பவுல் அங்கே பேசுகிறார். யாரோடு கூட? அங்கே நாங்கள் பார்க்குறோம், பக்தி உள்ளவர்களோடு, யூதரோடு கூட. இன்றைக்கு நான் கொடுக்குற உதாரணங்கள் என்னவென்னு சொன்னால், கொர்நேலியுவை ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவன் என்று கண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தான தர்மங்களை செய்வதை கேட்டு பார்த்து அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை அளிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எங்கேயோ அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஒரு கிருபை. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உண்மையாக நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறது, புறஜாதியாராக இருக்கும் வேளையில் நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பயபக்தி பயங்கரமாக இருக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பயபக்தியும் போயிட்டு எல்லாம் பறந்தது. ஆலயத்துக்கு வாரம் இருந்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா அல்லாட்டா வருஷத்துக்கு ஒருக்கா கிறிஸ்மஸ் ஆராதனை அல்லாட்டா நியூ இயர் சர்வீஸ். நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் இவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கும் வேளையில் ஜெபவேளி ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று சொன்னால் ஜெபம் பண்ணுகிற நேரம் வரும் வேளையில் அவர்கள் போகிறார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், வாசியுங்கள் 46ஆம் வசனத்தை. 2ஆம் அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்து. தேவாலயத்தில் எப்போ போனார்களாம்? விட்டுட்டீங்க, இப்போ தானே சத்தமாக வாசிச்சது, மைக் வச்சு வாசிக்கிறோம். அனுதினமும், டெய்லி. நாங்கள் இங்கே கூப்பிடுறது ஃப்ரைடே வாங்கோண்டு, கூப்பிடுறது சாட்டர்டே வாங்கோண்டு சொல்லி. ஆனால் என்னென்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வீட்டுக்கு சில மதத்தினர்கள் 5 தடவை தொழுது கொள்வார்களாம். அவர்களுடைய ஆலயத்துக்கு செல்வார்களாம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். என்னென்னு சொன்னால், நீ இருக்கிற விதமாக அல்ல, நீ அனலாக வேண்டும். வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, லூக்வாம் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது, அனலாக இருக்கணும் என்று கர்த்தர் பேசுகிறார். 2வது, கடவுளுக்கு பயந்தவன் என்று சொன்னால் அவன் ரட்சிப்புக்குள்ளே பெற்றவன் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறது வித்தியாசம். கடவுள் பயம் இருக்கிறவன் ரட்சிக்கப்பட வேணும். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 19, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசிக்கிறதாம். விசுவாசித்து என்ன செய்யுதாம்? நடுங்குதாம், பயப்படுதாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டுக்கிறானா பிசாசு? இல்லை. அவன் ரட்சிக்கப்படுவானா? இல்லை. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், கடவுளுக்கு பயம் இருக்கிறது அங்கே ரட்சிப்பை கொடுக்காது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32லேருந்து 34 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் வாசிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், புறஜாதியாரை போல இவர்கள் சேவிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்னென்றால் பாருங்கள் 33ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதியாருடைய முறைமையின்படி. சில ஆட்கள் என்னென்னு சொன்னால் விட்டுட்டு வர்ற பயம், சில காரியங்களை விட்டுட்டு வந்தால் அடித்து போடும், கொண்டுடும், அப்படி செய்யும் இப்படி செய்யும் பயம். கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகள் பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், கர்த்தருக்கு பயந்தால் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் சும்மா கடவுள் பயம் இருந்தால் அதை எங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டுவராது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், எப்பொழுதும் அவன் தான தர்மங்களை செய்வது மாத்திரமில்லை, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் ரட்சிப்பு அடைந்தவர்கள் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், பாவிகளும் மாய்மாலக்காரரும் ஜெபம் பண்ணுகிறதை காணக்கூடியதாக இருக்குது.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மாயக்காரர் என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணுகிறார்கள். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இது கதவை பூட்டி என்று சொன்னால் ஃபோனை பக்கத்தில் கூட வச்சிருந்து எடுத்து ஃபோன் ரிங் பண்ணும், மெசேஜ் வரும், அதை எடுத்து பார்க்குறது, அதை எல்லாத்தையும் நிப்பாட்ட வேணும். நானும் சில நேரங்களில் செய்திருக்கிறேன், இல்லையென்று சொல்ல இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களோடு பேசுகிற காரியம் என்னென்னு சொன்னால், எனக்கும் பேசுகிறார், உங்களோடையும் பேசுகிறார். நாங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடும் வேளையில் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு ஜெபம் பண்ணுகிறோம். டாக்டர் பால் யோங்கிச்சோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையில் அந்த டைமில் இருந்த கொரியன் பிரைம் மினிஸ்டர் அவரை கால் பண்ணும் வேளையில் அவருடைய மனைவி வந்து இந்த பிரைம் மினிஸ்டரை கால் பண்ணுறாருன்னு சொன்ன வேளையில் அவர் சொன்னால் டேக் இட் லேட்டர் என்று சொல்லி போட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். நாங்கள் என்ன செய்வோம்? பிரைம் மினிஸ்டரா வந்துட்டாரா, கால் பண்ணுறாரா, இது கிடைக்காது, மிஸ் பண்ணால் போச்சுன்ட்டு நாங்கள் எடுத்துடுவோம். இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் பிரைம் மினிஸ்டருக்காக நிற்க தேவையில்லை. எங்களோட குடும்பத்தில் எங்களோட பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோம். எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோம். கர்த்தரை விட்டுட்டு ஓடக்கூடாது. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தந்த வார்த்தைன்னு சொன்னால் கர்த்தர் பேசுவார். சும்மா பேசிட்டு போகிறதுக்கு தர மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். பிகாஸ் ஹி லவ்ஸ் அஸ். நாங்கள் கெட்டு போகக்கூடாது, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும், பரலோகம் வரணும். ஐ எம் ஆன் மை வே டு ஹெவன் என்று நாங்கள் நல்லா பாட்டு பாடுவோம். ஆனால் நாங்கள் செய்கிறது அட்டூழியங்கள், செய்கிறது உள்ளுக்கு இருக்கிறது தீய காரியங்கள். எங்களுடைய இருதயத்துக்குள்ள பொறாமை, எரிச்சல். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? 401 போய்க்க ஈஸ்ட் சைடில் திடீரென்று சரியான டிராஃபிக்காக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். ஆனால் வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் வெஸ்ட் சைடில் ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு, எட்டி பார்க்குறதுக்கு. இது மாதிரி தான் அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, அவண்ட வாழ்க்கையில் என்ன நடக்குது, இதைத்தான் ஆராய்ச்சி பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதை விட்டுட்டு எனக்குள்ள என்னென்று அவங்களுக்கு அது கிடைச்சிது, என்னென்று இவங்களுக்கு இது கிடைச்சிது, என்னென்று இவங்க இப்படி நல்லா வாராங்க என்று சொல்லி ஆக்களுடைய காரியங்கள் அதை கரசனையை விட்டு போட்டு கர்த்தர் மேலே அன்பு வைத்து கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதையுங்கள். வீண் வார்த்தைகளை அலப்ப வேண்டாம். சில ஆட்கள் கதைக்க வலிக்கிட்டாலே சும்மா அலப்பு தான் சொல்கிறாங்க. அலட்டல் வருதுன்னு சொல்லி அலம்ப போகிறான். கண்டாலே போகும், ஐயோ இது என்ன சொல்ல போதோ தெரியலேண்டு கண்டுட்டு டக்கண்டு இடத்தை மாற்றிட்டு பார்ப்பாங்க. அலட்டுற வேலையை நிப்பாட்ட வேணும், அலட்டக்கூடாது. சில வேளைகளில் நாங்கள் அலம்புறது இல்லை, ஆக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்குன்னு கதைக்க நான் சில வேளைகளில் கதைக்க மாட்டாங்க, இருப்பாங்க பேசாமல். என்னென்னு சொன்னால் வி ஆர் லிஸ்னிங் டு யூ என்று சொல்லி, நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஸோ கேட்டு பக்தி விருத்தி அடைந்துறது வித்தியாசம். ஆனால் என்னென்னு சொன்னால் ஜெபம் பண்ணும் போலையில் அஞ்ஞானிகள் அநேக வீண் வார்த்தைகளை அலம்புகிறார்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பெரிய ஜெபம் செய்யணும் என்று இல்லை. ஆண்டவரே என்னோடு கூட வாரமண்டி சொன்னால் ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? அது ஜெபமா இல்லையா? அது ஜெபம். ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னார், இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். அங்கே லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நரகத்தில் இருந்தும் ஜெபம் பண்ணுகிறான் ஐஸ்வர்யவான். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 23லேருந்து 31ஆம் வசனம் வரை. தான தர்மங்கள் செய்வது பரிசேயர் அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் ரட்சிப்பு அடையாமல் இருக்கிறார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ற டைம் பறக்குது, நான் அதை நிப்பாட்ட போகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பரிசேயர் அவர்கள் தான தர்மங்களை செய்கிறார்கள், ஆனால் ரட்சிப்பு அவர்களுக்கு இல்லை. ரட்சிப்பை உதறி தள்ளி விட்டிருக்கிறார்கள்.
தரிசனங்களை காணுகிறார்கள். 3ஆம் அப்போஸ்தலர் 10 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் மட்டும் கொர்நேலியு தரிசனம் காணுகிறான். ஆனால் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம், அங்கே சிலர் ரட்சிக்கப்படாதவர்களும் தரிசனம் காணுகிறார்கள். தரிசனம் கண்டுட்டு அவர்கள் ரட்சிப்பு அடைந்துவார்கள் என்று சொல்ல முடியாது. யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14 to 30, Job 33 verses 14 to 30, Isaiah 29 7 to 12. என்னத்துக்கு இந்த வசனங்களை தாரண்டா நீங்கள் கவனமாக கொண்டு போய் கவனமாக வைத்து கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். பாஸ்டர் சொன்னார் தானே வாசிக்க வேண்டாம், அதனால் நான் வாசிக்கலைன்னு சொல்ல வேண்டாம். வாசியுங்க, தியானியுங்க. மனுஷருடைய கண்களில் நீதிமானாக இருப்பார்கள், ஆனால் ரட்சிப்பு இல்லை. நல்ல பேர் எடுத்தவர்களாக இருப்பார்கள், குட் ரெப்யூட்டேஷன், மனுஷர் நல்லா சொல்லுவார்கள் நல்லவன் என்று சொல்லி. ஆனால் என்னென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருக்கும் வேளையிலும் அந்த பேர் அவனுக்கு இருந்தது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 23:1, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சிலர் உபவாசிக்கிறார்கள், அஞ்ஞானிகளும் மாய்மாலக்காரரும் அப்படி செய்கிறார்கள். அவர்கள் கிழமையாக உபவாசிப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 to 18, லூக்கா 18 9 to 14. திரும்ப சொல்லுகிறேன், மத்தேயு 6 16 to 18, லூக்கா 18 9 to 14. இன்றைக்கு இந்த கால வேளையில் கொர்நேலியு சுவிசேஷத்தை கேட்டு அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினது போல, ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு 5-fold மினிஸ்ட்ரியை கொடுத்துருக்கிறார். அதை எடுத்து வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 to 15. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளர்வதற்காக 5 விதமான ஊழியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் சபைக்குள்ள வளர வேணும். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் பிலிப்பன் 8ஆம் அதிகாரத்துக்கு போவீங்கள்னு சொன்னால் 27 to 39 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் எத்தியோப்பிய மனுஷனை அங்கே ரதத்தில் கண்டு அவர் ஏசாயின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் வேளையில், இது உனக்கு விளங்குதான்னு சொல்லும் வேளையில், எனக்கு விளங்கவில்லை, யாரும் எனக்கு கற்றுத்தரணும்னு சொன்னார். அதுக்காகத்தான் கர்த்தர் டீச்சர்ஸை எங்களுக்கு சர்ச்சில் தந்திருக்கிறார், பாஸ்டர்ஸை தந்திருக்கிறார் பார்த்துக்கொள்வதற்கு. ஆகவே தான் சர்ச் கேதரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. இவைகளை செய்து வருவோம் என்று சொன்னால் நாங்கள் நல்லா சுகமாக இருக்க கர்த்தர் செய்வார். இதை நாங்கள் செய்து வருவோம் என்று சொன்னால் விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். இதை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சமாதானத்தை தருவார். இதை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார். இதை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் பாதுகாப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணையில் நொண்டி எழும்பி நடந்தான் என்று என்னை பிரசங்கம் பண்ணையில் எனக்கு இன்றைக்கு சாட்சி இல்லை. ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எங்கள் எல்லாருடைய ஜீவியத்திலும் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். எத்தியோப்பியன் அவன் ரட்சிக்கப்படுறான் பிலிப்பு மூலமாக. someone has to teach the word of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில், எப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று சொன்னால், வாசிங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய pray, that is not enough. If we read the Bible, it's not enough. We have to have the assurance that we are saved என்று சொன்னால் the Holy Spirit will give us that assurance. அந்த நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் தருவார். வாசிங்க திரும்ப ஸ்டார்ட்லேருந்து. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் எங்களுக்கு தெரியும், I am a child of God. உங்களுக்கு மனசாட்சி இருக்குது, தேவ ஆவியானவரும் பேசுவார். நீ பாஸ்டர் சொல்கிறார் ஆனால் நீ செய்கிற இல்லை, பாஸ்டர் எவ்வளோ கத்துறார் ஆனால் நீ நடக்கிறது இல்லை. நான் ஆனால் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறேன், பாஸ்டருக்கு முன்னால் 2 வந்து குனிஞ்சு எழும்புறேன். ஆனால் என்னென்று சொன்னால் நான் கர்த்தரோட ஒழுங்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தெரியும் கூட ஜெபம் பண்ணணும், எனக்கு தெரியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நேரத்துக்கு வரணும்னு தெரியும், ஆனால் எனக்கு வேறு சோழிகள் இருக்குது.
ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையா? ஆவியானவர் எங்களோட பேசுகிறார். சொல்ல மாட்டீங்க. ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரோடையும் பேசுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் எங்களுக்கு மெய்ப்பர்கள் தேவை, எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தேவை, எங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்கள் 10ஆம் அதிகாரம் 14லிருந்து 15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? இயேசுவை குறித்து விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? நாங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எங்களுக்கு பிரசங்கியார் தேவை, துண்டு பிரதிகளை கொடுக்கிறவன் தேவை, எங்களுக்கு சத்தியத்தை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி பார்க்கிறவன் தேவை, வீட்டு கூட்டங்களை நடத்துகிறவன் தேவை. என்ற ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவின் அன்பை ருசி பார்க்க எங்களை ஆண்டவர் எடுத்து பாய்ப்பாராக. ஆமென் சொல்ல வேண்டாம் என்ற இப்போ நாங்கள் முடிக்கிற டைம். நித்திரையா போயிட்டீங்க போல. என்னவென்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 6 மட்டும் வாசிக்கும் வேளையில் ஜீசஸ் இஸ் கமிங் வெரி சூன். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிப்பை தாரார். இருந்துட்டு எப்பாலும் வந்துட்டு சர்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிற இன்ஸ்பெக்டர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. பாஸ்டர் இன்றைக்கு அப்படி நல்லா உடுத்திருந்தார், அவர் இன்றைக்கு ப்ரீச் பண்ணிக்க அவ்வளோ பெருசாக முந்தி மாதிரி ப்ரீச் பண்ணல, இது சொல்கிறதுக்கு வேற தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு வேணும் கர்த்தருக்குள்ளே வளர்றதுக்கு. ஐ ஹாவ் டு க்ரோ இன் த லார்ட். இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். வாசிங்கள் அங்கே வாசிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 இரவில் திருடன் வருகிற விதமாய், திருடன் சொல்லி போட்டு வருவான், அவன் திடீரென்று வருவான். திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு மூவிக்கு போகிறோம். மூவி பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லல. பைபிள் ஸ்டடிக்கு வார நேரத்தில் மூவிக்கு போகிறது, பாஸ்டிங் அண்ட் பிரேயர் வார நேரத்தில் பாட்டிக்ஸுக்கு போகிறது. கர்த்தருக்குள்ளே வளர வேண்டிய நேரத்தில் வளராமல் இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரே செல்ஃபோனில் தான் நிற்கிறது, கேம்ஸில் நிற்கிறது. ப்ரே பண்ணிங்களா? ஐ ப்ரேட். how many minutes? 3 minutes. ஆனால் கேம் எவ்வளோ நேரம்? 2 hours. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஃபோனை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் டைம் போகிறதே தெரியாது, பறக்கும். ஆனால் ஜெபம் பண்ண போனால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண எப்படி என்று பார்த்தா ஒரு 4 minutes தான் போயிருக்குது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரில் அன்பு கூற கர்த்தர் கிருபளிப்பார். வாசிங்க தொடர்ந்து. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் அழிவு சடுதியாக வரப்போகுது. ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலங்களை பார்க்கும் வேளையில் நிறைய விஷயங்கள் பார்க்கும் வேளையில், நியூஸை பார்க்கும் வேளையில் இருளுக்குள்ளே தான் போய்கொண்டிருக்கிறோம். இருளுக்குள்ளே போகிறோம், கடினமான காலத்துக்குள்ளே போகிறோம். நாங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஜெபம். அதுக்கு முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த பொல்லாத காலத்தில், உபத்திர காலத்துக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது என்பது தான் என்னுடைய ஜெபம். வாசிங்கள். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள். சொல்ல இருள் என்று சொல்லும் வேளையில பிசாசுடைய கிரியைகளுக்கு, உலகத்து காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. மேலானவைகளை நாடுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்த, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்த, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது, இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல மற்றவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்களா, அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் உற்சாகம் இல்லை. என்ன நேரமாச்சு, இன்னும் முடியல, என்னடா அந்த அவர்கிட்ட கூட்டமா, அவர் வருவார் தானே ஞாயிற்றுக்கிழமை, அந்த கூட்டத்துக்கு போனால் போதும், பின்னேறத்துக்கு தேவையில்லை. இப்படி இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்கள் தூங்குறது போல நாமும் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெளிந்த புத்தியை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு நல்ல தெளிந்த புத்தியை தருகிறவராக இருக்கிறார். தெளிவான வார்த்தையை ஆண்டவர் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் 17ஆம் வசனத்தை அதே பக்கத்தில் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஆரவாரம், ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னால் ஆரவாரமாக இருக்குமா இல்லையா? ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம் என்றால் ஆரவாரம். ஆண்டவர் எப்படி வாராராம்?
ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் நமக்கு முன்பதாக மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்களுடைய கிரேவ்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணப்படுமாம். வாசிங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு நாங்களும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். will be raptured. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். snatching away என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்படுவோம். மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆண்டவர் இன்னமும் கிருபையாக இருக்கிறார். 2 பேருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 2 பேர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார். ஆண்டவர் திடீரென்று வர போறார், சொல்லாம வர போறார். ஆனா காலங்களை பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வர போற நேரம் வரும். அப்பொழுது உருகிப்போம். இப்படி ஆண்டவர் சொல்றார், இப்படியெல்லாம் நடக்க போறதுனால பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொர்நேலியு தேவ பக்தியா இருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார், அவனை அபிஷேகம் பண்ணார். ஆண்டவர் அவனோடு கூட வந்தவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது போல இன்றைக்கு வீட்டில் இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. அன்றைக்கு யாரோ எனக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த டிவியில் இந்த சேனலை பார்த்த அது அவங்களுக்கு போதுமா, நியூஸை பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். போட்ட நியூஸை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு போட்டு கொண்டிருப்பாங்க. அதை பார்த்துக்கொண்டே பாடமாக்கிடுவாங்க. அதல்ல, இன்றைக்கு திருவார்த்தைகளை கேட்போம், ஆண்டவருடைய பாடல்களை கேட்போம். பரிசுத்தமாகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கரைத்திரையற்ற சபைக்காக கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கரைத்திரையற்ற சபையாக எங்களை மீட்டெடுக்க அவர் வருகிறவராக இருக்கிறார். எங்களுடைய ஜீவியத்தில் பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்கக்கூடாது, உலகம் எங்களை ஒட்டி கொண்டிருக்கக்கூடாது. எங்களை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கிருபை அளிப்பாராக. நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பமாக கொர்நேலியு கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தது போல இன்றைக்கு உங்களோட பேரை நான் சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களோட குடும்பம் கடவுள் பயமுடையவர்களாக இருக்கிறீங்களா? தேவ பக்தி உள்ள குடும்பமாக இருக்கிறீங்களா? அவர் ரட்சிக்கப்படையில் அவர் வரமாட்டார், நான் வரமாட்டேன், இன்னார் வரமாட்டாங்கன்றதல்ல. இருக்கிறவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை ரட்சிப்புல கொண்டு வரும். அவங்க நிச்சயமாக ஒரு நாள் வருவாங்க, சொல்லுவாங்க, அம்மா உங்களோட நாங்கள் சர்ச்சுக்கு வர போகிறோம்னுவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. we are expecting miracles. அற்புதங்களை எதிர்பார்க்குறோம். சும்மா முடவன் எழுந்து நடக்கிறதும் கண் பார்வையற்றவன் பார்வை அடைகிறதும் அல்ல. the greatest miracle is salvation of a soul. ஒருவன் ரட்சிக்கப்படுகிறது தான் பெரிய முக்கியமான பெரிய அற்புதம். இந்த வேளையில் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் என்னுடைய வீடு ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் குடும்பம் ரட்சிப்படைந்ததாக இருக்கணும். என்னுடைய குடும்பம் பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக நான் எழுப்பி பிராசிக்கணும் என்று சொல்லுகிறவர்கள், என்னுடைய வீட்டில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் மாத்திரம் எழுந்து நில்லுங்கள். இன்னும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அனலாக இருக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்பீங்கள் என்றால் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார். கொர்நேலியுவை பார்த்த தேவன் கர்த்தர் இன்றைக்கு எங்களை பார்க்குற தேவனாக இருக்கிறார். நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எல்லாரும் இருக்கும் வேளையில் நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்களோடு அவர் அன்பாக பேசியிருக்கிறார். அவர் எங்களோடு கூட தாழ்மையாக எங்கள் மத்தியில் நின்று அவர் இன்னும் மகனே மகளே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தாண்டி சொல்லுகிறார். இந்த கால வழியில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வழியில் தலைகள் குனிந்திருக்கும் வழியில் எழுந்து நிற்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து உங்களை ஒப்பு கொடுக்கும் வழியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான தாப்பனே,
எழுந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த காணவேளையில் எங்களோடு நீங்கள் பேசியிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவளா மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவளா இருக்க இந்த நாளில் இருந்து சுவாமி, எங்களுடைய வீட்டில் யார் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, நாங்கள் குடும்ப ஜெபத்தை வைக்க தொடங்க போகிறோம்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்குறேன். ஆண்டவர் பக்தியுள்ள குடும்பமாக, ஆண்டவர் உங்களுக்கு பயந்து நடக்கிறவர்களாக, உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணும் வழியிலேயே பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்களை கட்டளையிடும்படி கேட்குறேன். இருக்கிற விதமாக இருக்காமல் பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ளே வளர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கேட்குறேன். தொடர்ந்து ஆக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவா. இந்த நாளையும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாதவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவா, நியாயமான காரணத்தின் நிமித்தமாக தடைப்பட்டிருந்தால் அந்த தடைகளை நீக்கி எங்களோடு சேர்ந்து உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைங்க. தூரடங்களுக்கு போயிருக்கிறவர்கள், விடுமுறைக்கு போயிருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் தொடும்படி கேட்குறேன். எல்லாரும் வந்து ஒரு ஏகோவித்து உங்களை மகிமைப்படுத்த கிருபளித்து தாங்க. எங்களை உங்களோட பரமக்கரங்களை கொடுக்குற எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காப்பாற்றும்படி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் என்ன சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.